2023 கொண்டாடப்பட்ட சிறந்த இந்திய திரைப்படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்திய அளவுல இந்த வருஷம் நிறைய நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகி இருந்தது. அதுல வெறும் 10 படங்களை வகைப்படுத்துறது அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் இல்லைங்க. என்னடா எடுத்த உடனே டிஸ்கிளைமரான்லாம் நீங்க நினைக்க வேணாம். இங்க நாங்க சொல்லியிருக்க ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதத்துல மிகச்சிறந்த திரைப்படமா அமைஞ்சிருந்தது. இதுல நாங்க சொல்லியிருக்க எல்லா திரைப்படமும் உங்களுக்குமே சிறந்த திரைப்படமா இருக்கும்னு நம்புறோம். இந்த சிறந்த படங்கள் பத்தி பார்ப்போம். இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ரத்தம் தெறிக்க நெல்சனோட ஜெயிலர் பக்கா ராவான ஒரு கமர்ஷியல் படம். தலைவரோட ஸ்வாக், அனிருத்தோட மியூசிக்னு இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய தூணா இருந்தது. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல மிக அதிக அளவு எதிர்பார்ப்புகளோட வெளியான லியோ 2023ல அதிக அளவுக்கு வசூல் செய்த தமிழ் திரைப்படம் லியோ தான். மறுபடியும் விஜய் த்ரிஷா பேர் லியோ மூவி எல்சியூல இருக்கா இல்லையா, அடுத்த மூவிக்கான லீடு, ஃபேக் ஃபிளாஷ்பேக், ஃபேன்ஸ் தீரேன்னு நிறைய பேச வச்ச படம் லியோ. தமிழ் சினிமால அப்பப்போ சில படங்கள் அத்திப்பூ பூத்த மாதிரி வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தும், கலங்கடிக்கும், கொண்டாட வைக்கும், கொஞ்ச வைக்கும், மிரள வைக்கும். அப்படி இந்த வருஷம் வந்த திரைப்படங்கள் தான் குட் நைட், சித்தா, அயோத்தி, டாடா மற்றும் போர் தொழில். கணேஷ் கே பாபு இயக்கத்துல ரிலீஸ் ஆன டாடா, கவினன் அபர்ணாவோட நடிப்பு, ஜென் மார்டினோட இசை இதெல்லாம் படத்தோட சேர்ந்து நம்மள பயணிக்க வச்சது. விநாயக் சந்திரசேகரன் இயக்கத்துல வெளியான குட் நைட் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் கதாபாத்திர தேர்வு. மணிகண்டன் அண்ட் மீதா முன்னணி கதாபாத்திரங்களா இருந்தாலும் ரமேஷ் திலக் அண்ட் ரேச்சா அதிகமா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஷான் ரோல்டனோட இசையை பத்தி சொல்லவா வேணும், வைப் மெட்டீரியல். அயோத்தி திரைப்படம் தியேட்டர்ல ரசிகர்கள் எல்லாத்தையும் அழ வச்ச ஒரு படம். ஒருத்தர் அழ வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைங்க. அதுவும் சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்தையும் கலங்கடிச்ச ஒரு படம் அயோத்தி. சசிகுமாரோட பிலிமோகிராஃபில ஒரு முக்கியமான அழுத்தமான திரைப்படமா இது இருக்கும். ஒரு சில படங்கள் வந்ததுக்கு நம்ம அந்த படக்குழுவினர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். ஆனா ஒரு சில படங்களுக்கு தான் நாம நன்றியை சொல்லணும். அப்படி 2023 ரிலீஸ் ஆன படம் தான் சித்தா. இந்த படத்தை எடுத்ததுக்காக இயக்குனர் அருண்குமாருக்கும் சித்தார்த்துக்கும் நாம எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. குறிப்பா இந்த படத்துல நடிச்ச சகஸ்ரா ஸ்ரீ அவ்வளோ இயல்பா நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட நாயகி நிமிஷா விஜயன் படத்துல வர ப்ரீ கிளைமேக்ஸ் காட்சியில மொத்த படமும் சொல்ல வந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கும் பெண் குழந்தைகளுக்கு நடக்கிற கொடுமைகளை செவுட்ல அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு இயக்குனர். அதுக்காக படத்தோட சீன்ஸ்லாம் சும்மா பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த படத்துல பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. அடுத்த வருஷம் விருது வழங்கும் விழாக்கள்ல சித்தா தவிர்க்கவே முடியாத ஒரு படமா இருக்கும். இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த கிரைம் த்ரில்லர் படங்கள்ல போர் தொழில் ஒரு முக்கியமான படம். அசோக் செல்வன் தன்னோட லைஃப் டைம்ல பெருமையா சொல்லிக்கிற படங்கள்ல இந்த படமும் ஒரு முக்கியமான படமா இருக்கும். அதோட சரத்குமார் அவர்களுக்கு இந்த படம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்திருக்கும். ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லலாம். அட்லியோட ஹிந்தி திரைப்படமான ஜவான் இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் 2023. இந்த படம் இதுக்கு முன்னாடி ஷாருக் கான் நடிப்புல சித்தார்த் ஆனந்த் இயக்கத்துல ரிலீஸ் ஆன பத்தான் படத்தோட கலெக்ஷனையும் முறியடிச்சு முன்னிலையில இருக்கு. அடுத்ததா 2018ங்கிற படத்தை பத்தி சொல்லியே ஆகணும். பிரபல மலையாள இயக்குனரான ஜூட் ஆந்தனி ஜோசப் இயக்கியிருந்தாரு. நிறைய திரைப்பட நட்சத்திரங்கள் ரொம்பவே இயல்பா நடிச்சிருப்பாங்க. சமீபத்துல சென்னைக்கு வந்த புயல் மழை கூட இந்த படத்தோட நம்மள இன்னும் கனெக்ட் ஆக வச்சிருந்தது. இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர் மம்முட்டி 72 வயசுலயும் நடிப்புல இன்னைக்கு இருக்கிற ஆக்டர்ஸ்க்கும் சவாலா இருக்காரு. 2023 அவரோட 3 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. 3மே கமர்ஷியலாவும் கிரிட்டிக்ஸ் மத்தியிலும் ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. LPJ லியோ ஜோஸ் பெலிசரி இவரோட இயக்கத்துல வெளிவந்த நண்பகல் நேரத்து மயக்கம் மலையாள படமா இருந்தாலும் பழனி பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல உருவாக்கப்பட்டது தான் இந்த படம். அறிமுக இயக்குனர் ராபி வர்கீஸ் ராஜ் இயக்கத்துல ரிலீஸ் ஆன கண்ணூர் ஸ்குவாட். இட்ஸ் a tribute film for real கண்ணூர் ஸ்குவாட். அப்புறம் இயக்குனர் ஜியோ பேபி இயக்கத்துல ரிலீஸ் ஆன காதல் த கோர். எந்த ஒரு முன்னணி நடிகரும் தொட தயங்குற ஒரு கதாபாத்திரத்துல மம்முட்டி இதுல நடிச்சிருந்தார். கன்னடத்துல ரிலீஸ் ஆன சப்த சாகரதாச்சே எல்லோ சைட் பி தமிழ்ல 7 கடல் தாண்டின்னு ரிலீஸ் ஆச்சு. படம் முழுக்க பரிதவிப்பு. பிரியா மாதிரி காதலிக்காக காத்திருக்கவங்களுக்கு ஒரு லிஸ்டே போடுற அளவுக்கு ருக்மணி வசந்தோட நடிப்பு. ரக்ஷித் ஷெட்டி பத்தி சொல்லவே வேணாம். சப்த சாகரதாச்சே எல்லோ சைட் பி யதார்த்தத்தோட ஒரு குவியல். இப்படி இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன படங்களை பத்தி சொல்லிட்டே போலாம். இருந்தாலும் மேல சொன்ன படங்கள் இந்த வருஷத்தோட மிக முக்கியமான படங்கள். இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.